வசனம் வாழ்வளிக்கும் நீரை வசனமே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை சொற்றொடர்கள் 18 20 வரை. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும், நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்தது. வசந்த காலங்களும் நமக்கு உண்டு, கசந்த காலங்களும் நமக்கு உண்டு. திருவிழா போன்ற, திருமணம் போன்ற நிகழ்வுகளும் மகிழ்ச்சியாக நடந்தேறுகிறது. இழப்பு, விபத்து, சாவுகள் போன்ற நிகழ்வுகளும் நம் வாழ்க்கையிலே நிகழ்கின்றன. எல்லாம் மகிழ்ச்சி, எல்லாம் வளர்ச்சி, இனிமை, வெற்றி, தொட்டதெல்லாம் துலங்குகின்ற அந்த மகிழ்ச்சியான இனிமையான நிகழ்வுகள் நடந்தேறும்போது இறைவனை பார்ப்பது எளிது. இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை எடுத்துச் சொல்லுவதும் எளிது. ஆனால் வாழ்க்கையிலே கஷ்ட நஷ்டங்கள், கவலை கண்ணீர்கள், துக்கங்கள், ஏமாற்றங்கள் வரும்போது, கவலையும் கண்ணீரும் நம்முடைய படுக்கை என்று மாறும்போது இறைவனுடைய கரத்தை பார்ப்பது அரிதாகவே இருக்கும். இறைவன் நம்மோடு இருந்து நம்மை தாங்கி பிடிக்கிறார் என்பதை உணர்வதும் அரிது. சில நேரங்களிலே இறைவன் எங்கோ ஓடி மறைந்து விட்டார், மேலுலகத்திலே இருந்து நம்மை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய துன்ப துயரங்களே அவர் மகிழ்கிறார் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடும். ஷேக்ஸ்பியர் தம்முடைய ஒரு நாடகத்திலே இதை சொல்லுகிறார். ஆங்கிலத்திலே அவர் சொல்லும்போது, as flies to the wanton boys, so are we to God. They kill us for their sports. சிறு குழந்தைகள் விளையாடும் போது பட்டாம்பூச்சிகளை பிடித்து சிறு கயிறிலே அவற்றை கட்டி உல்லாசமாக சற்று பறக்க விட்டுவிட்டு விளையாடி சோர்ந்து போகும்போது, களைத்து போகும்போது அவற்றையெல்லாம் கீழே அடித்து கால்களால் மிதித்து கொன்று விடுவதை போன்ற ஒரு நிகழ்வை அவர் சொல்லி, ஆண்டவர் கடுமையானவர், ஆண்டவர் எங்கோ இருக்கிறார், நம்முடைய துன்ப துயரங்களிலே அவர் நம்மை தன்னந்தனியாக விட்டுவிட்டு வேடிக்கை பார்ப்பவர் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் வழிபடுகின்ற இறைவன் எங்கோ மறைந்திருப்பவர் அல்ல. நம்முடைய சிறுமையிலே, நம்முடைய துயரத்திலே, துக்கத்திலே, வேதனையிலே நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகின்ற தேவனாகவே அவர் இருக்கிறார். நம்முடைய மகிழ்ச்சி காலங்களில் நம்முடைய கரம் பிடித்து வழி நடத்துகிறவர் என்றால், நம்முடைய சோகம், சோர்வு, தளர்வுகளிலே நம்மை தூக்கி சுமப்பவராக, தோள்களிலே சுமப்பவராகவே ஆண்டவர் இருக்கிறார். மேரி ஸ்டீவன்சன் என்று சொல்லுகின்ற ஒரு கவிஞர் தம்முடைய வாழ்க்கை அனுபவத்தை அருமையான ஒரு கவிதையிலே வடித்திருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தை ஒரு சிறு குழந்தை போல பிடித்து கொண்டு கடல் தீரத்திலே நடந்து செல்லுகின்ற ஒரு அனுபவம். திரைகளெல்லாம் வந்து தண்ணீர் வடிகின்ற நேரத்திலே அங்கே நடந்து செல்லும்போது கால்களுடைய பதிவுகள், பாத பதிவுகள் அங்கே தென்படுகிறது. அவ்வாறாக இறைவனுடைய கரத்தை அவர் பிடித்து கொண்டு செல்லும்போது
வாழ்க்கையில் நடந்த இன்பமான நிகழ்வுகளும் துன்பமான நிகழ்வுகளும் அவருடைய மனக்கண் முன் வருகிறது. அவர் எவ்வப்போதெல்லாம் இன்பமான நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள், வெற்றிகரமான நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் நடந்தேறியதோ அப்பொழுது 4 பாதப்பதிவுகளை பார்க்கிறார். இறைவனுடைய பெரிய 2 பாதம், சிறு குழந்தையாக நடந்து செல்லுகின்ற தன்னுடைய 2 பாதங்கள். ஆனால் எவ்வப்போதெல்லாம் கஷ்டங்கள் வந்ததோ, வேதனைகள் வந்ததோ, துன்பங்கள் வந்ததோ, ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் வந்ததோ அப்போதெல்லாம் 2 பாதப்பதிவுகளை அவரால் பார்க்க முடிந்தது. ஆகவே அவர் இறைவனை நோக்கி முறையிட்டு தன்னுடைய வேதனையை சொல்லுகிறார், தன்னுடைய ஏமாற்றத்தை சொல்லுகிறார். இறைவா, எக்காலமும் என்னுடைய கரம் பிடித்து வழி நடத்துவீர் என்று நீர் சொன்னீரே. என்னுடைய இன்பத்தில் என்னுடைய கரம் பிடித்து வழி நடத்திய நீர் என்னுடைய துன்பத்திலே, தடுமாற்றத்திலே, தோல்வியிலே, பலவீனத்திலே என்னை தன்னந்தனியாக விட்டுவிட்டு நீர் எங்கே சென்று விட்டீரோ? ஆண்டவர் அருமையாக அந்த குழந்தையை தொட்டு சொல்லுவார், அன்பு மகளே, இன்ப நேரத்திலே கரம் பிடித்து வழி நடத்தியது உண்மைதான். நீ 4 பாதப்பதிவுகளை எங்கே பார்த்தது உண்மைதான். நான் உன்னை என்னுடைய கைகளிலே பிடித்து வழி நடத்தினேன். ஆனால் துன்பங்கள் வந்தபோது 2 பாதப்பதிவுகளை பார்க்கிறீர். அது உன்னுடைய பாதங்கள் அல்ல, அது என்னுடைய பாதங்கள். நீ துன்பத்திலே இருக்கும்போது, துயரத்திலே இருக்கும்போது, கவலையிலே, கண்ணீரிலே, அழுகையிலே, சோர்விலே, தளர்விலே, நலிந்து சோர்ந்த அந்த சூழலில் எல்லாம் உன்னை என்னுடைய தோள் மேல் நான் சுமந்து சென்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை தன்னந்தனியாக விட்டு ஓடிச் செல்லுபவர் அல்ல. மாறாக எச்சூழலிலும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகின்றவராகவே தான் சபை உரையாளர் சொல்லுகிறார், வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு காலம் உண்டு என்று. பிறப்பிற்கு ஒரு காலம் உண்டு, இறப்பிற்கும் ஒரு காலம் உண்டு. நடவுக்கு காலம் என்றால் அறுவடைக்கும் காலம் உண்டு. நோய் நோக்காடுகளுக்கு காலம் என்றால் குணப்படுத்துவதற்கும் காலம் உண்டு. வியாதி வருத்தங்களுக்கு ஒரு காலம் என்றால் குணப்படுத்துவதற்கும் காலம் உண்டு. கற்களை எறிவதற்கு காலம் உண்டு, அவற்றை சேகரித்து எடுப்பதற்கு காலம் உண்டு. அழுவதற்கு வாழ்க்கையிலே காலம் உண்டு, சிரிப்பதற்கு காலம் உண்டு. நாம் இடித்து தள்ளுவதற்கு காலம் உண்டு, கட்டி எழுப்புவதற்கு காலம் உண்டு. வெளியே எறிந்து விடுவதற்கு காலம் உண்டு, அவற்றையெல்லாம் சேகரித்து எடுப்பதற்கு நமக்கு காலம் உண்டு. அன்புக்கும் காலம் உண்டு, வெறுப்புக்கும் காலம் உண்டு, போருக்கும் காலம் உண்டு, அமைதிக்கும் காலம் உண்டு என்று அவர் சொல்லும்போது வாழ்க்கை இன்பத்தையும் துன்பத்தையும், வளர்ச்சியையும் தளர்ச்சியையும், ஏற்றத்தையும் மாற்றத்தையும், மேல் நோக்கிய பயணத்தையும் கீழ் நோக்கிய பயணத்தையும் கொண்டதாகவே இருக்கும் என்பது வாழ்க்கையின் யதார்த்தம். ஆனால் சில நேரங்களிலே இறைவன் நம்மோடு பயணிப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. நாம் இறைவனோடு உள்ள உறவை துண்டித்துக் கொள்ளுகிறோம். இறைவனோடு உள்ள உறவை துண்டித்துக் கொள்ளுகின்ற நேரங்கள் தான் நம்மளே வெறுமையை உருவாக்குகின்றது, வேற்றிடத்தை உருவாக்குகின்றது. எங்கே செல்லுகின்றோம் என்ற பாதை தெரியாது, எங்கோ சென்று நம்மையே உடைத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இறைவனோடு உள்ள உறவை ஒரு மனிதன் துண்டித்துக் கொள்ளும் போது நடக்கின்ற விபரீதங்கள் ஏராளம் ஏராளம். WB Yeats என்று சொல்லக்கூடிய ஆங்கில கவிஞன் 2வது வருகை என்று சொல்லக்கூடிய அந்த கவிதையிலே அழகாக இதை சொல்லுகிறார். ஒரு உருவகத்தோடு அதை சொல்லுகிறான். ஒரு கழுகை ஒரு கயிறிலே கட்டி அந்த கயிறை அவன் வேகமாக சுற்ற ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்திலே மெதுவாக சுழல்கின்ற இந்த கழுகு வேகம் கூட கூட நம் பார்வைக்கு கூட எட்டாத விதத்திலே அதிகமாக சுற்றி சுழன்று வருகின்ற நேரத்திலே இந்த கயிறு அறுந்து விடுகிறது.
வேகமாக சுழன்று வருகின்ற நேரத்திலே கயிறு அறுந்து போகும்போது இந்த கழுகானது எங்கே செல்லுகிறோம் என்று தெரியாது சென்று எங்கோ முட்டி மோதி உடைந்து சின்ன பின்னமாக கீழே விழுகிறது. இறைவனை மறந்த சூழ்நிலைகள், இறைவனோடு உள்ள தொடர்பை நாம் துண்டித்த சூழ்நிலைகள் இவ்வாறு செல்லுகின்ற இடம் தெரியாது எங்கோ சென்று முட்டி மோதி உடைந்து கீழே விழுகின்ற தருணங்களாக இருக்கும். உடைந்து சின்ன பின்னமாக போகின்ற இந்த துண்டுகளை ஒன்றாக சேகரித்து எடுக்க முடியாத சூழலாகவே இருக்கும். ஏனென்றால் மனிதன் அந்த சூழலிலே இறைவனோடு உள்ள தொடர்பை துண்டித்துக் கொள்வதோடு தன்னுடைய லட்சிய இலக்குகளையும் மறந்து விடுகிறான். சமுதாயத்தின் ஏணிப்படியிலே உயரே இருப்பவர்கள், சமுதாயத்தால் உயர்ந்த மனிதர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கொள்கை பிடிப்பில்லாது வாழ்கிறார்கள், லட்சிய இலக்குகள் இல்லாது வாழ்கிறார்கள், விழுமியங்களை மறந்து வாழ்கிறார்கள், கால் போன போக்கிலே மனதை போக விடுகிறார்கள். சமுதாயத்தின் அடிமட்டத்திலே இருப்பவர்கள் சிந்திக்கக்கூடிய அந்த செயல் சிந்தனையை விட்டுவிட்டு அவர்கள் கைகளும் கரங்களும் உள்ள பலசாலிகளாக அடிதடியிலே ஈடுபடுகிறார்கள். இவ்வாறான சூழல் நடக்கும்போது மனிதன் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவனோடு உள்ள தொடர்பை மீண்டும் உருவாக்கி கொள்ள வேண்டும். இறைவன் எங்கோ ஓடி மறைந்து விட்டார் என்ற அந்த நிலை அல்ல, இறைவன் நம்மோடு பயணிக்கிறார் என்ற அந்த எண்ணம், அந்த விசுவாசம், இறைவன் நம்மை தம்முடைய தோள்களிலே சுமந்து செல்கிறார் என்ற அந்த எண்ணம். புனித அகஸ்தீனார் தம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்ப காலத்திலே ஏனோ தானோ என்று கால் போன போக்கிலே மனதையெல்லாம் விட்டு தன்னுடைய தேடல்களை அவர் இந்த உலகத்தின் கவர்ச்சிகளுக்காக, இச்சைகளுக்காக கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் முறையாக ஒரு திருமுழுக்கு கூட அவர் பெறவில்லை. அவருடைய அன்னை புனித மோனிகா நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரைந்து இறைவனுக்காக அவரை பெற்றுக்கொள்ளுகிறார். வாலிப துடிப்பு, இளமையின் லட்சிய இலக்குகள் எல்லாம் அவர் நன்றாக படிக்க வேண்டும், பதவிகளை பெற வேண்டும், பட்டங்களை பெற வேண்டும், இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு கவர்ச்சியான நிகழ்வுகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று இளமை துடிப்போடு அவர் ஓடினார். அதை நாடினார், அதை தேடினார், மிகவும் ஈடுபாடோடு தேடினார். ஆனால் இறுதியிலே தம்முடைய ஆத்மாவை இழந்துவிடக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு உருவானது. அன்னை மோனிகாவுடைய ஜெபம், ஆண்டவருக்கு அவர் ஒப்புக் கொடுத்த இந்த குழந்தையை மீண்டும் இறைவன்பால் கொண்டு வர வேண்டும் என்று அவர் எடுத்த முயற்சிகள், கண்ணீரோடு அவர் எடுத்த முயற்சிகள் அகஸ்தீனாரை அம்ப்ரோஸ் என்று சொல்லக்கூடிய ஆயரை சந்திக்க செல்லுகிறது. அவரை பார்த்த பின் அகஸ்தீனாருக்கு வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். இதுவரை தேடியனது இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள், இன்பங்கள். இப்பொழுது இறைவனை தேட ஆரம்பித்தார். அவர் அன்பை தேடினார், அந்த அன்பை ஆண்டவராக கண்டார். அந்த ஆண்டவரை இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களிலும் கண்டார். அதுதான் வாழ்க்கையின் இலக்கு, லட்சியம் என்று தன்னையே அர்ப்பணித்தார். அதிலிருந்து இறைவனோடு அவர் எடுத்த பயணம், அவர் சம்பாதித்த அறிவும் ஆற்றலும் ஆக்கப்பூர்வம் திறமையும் எல்லாம் சேர்ந்து இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் தருணம் செய்தார். இறைவனுடைய அந்த வழி நடத்துதல், தூண்டுதல் அவரோடு இருந்தது. இறைவன் தன்னந்தனியாக விட்டுவிட்ட அந்த சூழல் மாறி இறைவனுக்காக தன்னையே அர்ப்பணித்த சூழல் உருவானது. வேதாகமத்தை நாம் புரட்டி பார்க்கும்போது நமக்கு இறைவன் புறக்கணித்து விட்டார் என்ற உணர்வுகள், இறைவன் தொலைவிலே இருக்கிறார் என்ற உணர்வுகள் வந்தும்
இறைவன் அருகாமையிலே இருந்து கரம் பிடித்து தூக்கிச் செல்லுகிறார் என்ற இறுதி அனுபவத்திலே இளைத்து போன இரு நபர்களை பார்க்கலாம். ஒன்று யோபு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது பெரிய நேர்மையாளர். அதிகாரம் 1:8 நமக்கு சொல்லுகிறது, என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. நேர்மையாளனாகவே இருந்தார், கடவுளுக்கு அஞ்சி நடப்பவராகவே இருந்தார். ஆனால் அவருக்கும் கசந்த காலங்கள் ஏராளம் இருந்தது. இழப்பு, சேதம், சோகம் என்று ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அவருடைய விசுவாசத்தை உலுக்கி எடுத்தது. தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கின்ற அளவிற்கு அவர் வேதனைப்பட்டார், வேதனையிலே வெந்துருகினார். அதிகாரம் 3:4 சொல்லுகிறது, ஒழிக நான் பிறந்த அந்த நாள், ஒரு ஆண்மகனை ஈன்றெடுத்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் சபிக்கப்படுக. அந்த நாள் இரவு இருளாகட்டும், வெளிச்சம் வராமலே இருக்கட்டும் என்று தான் பிறந்த நாளை சபிக்கின்ற அளவிற்கு அவருக்கு வேதனை இருந்தது. அந்த வேதனையிலும் அவர் ஆண்டவரை தேடுகிறார். 23வது அதிகாரம் 8-9 யோபு அருமையாக ஆண்டவரை தேடுகிறார். கிழக்கே நான் சென்றாலும் அவர் அங்கேயும் இல்லை, மேற்கேயும் நான் அவரை காண்கிறேன். இடப்புறம் தேடினும் செயல்படுகின்ற அவரை காணேன். வலப்புறம் தேடி பார்த்தாலும் இறைவனை நான் பார்க்கவில்லை. எங்கோ தேடுகிறார். என் கவலையிலே, கண்ணீரிலே, சோர்விலே, தளர்விலே என்னை விட்டு விட்டு வெகு தூரம் சென்று விட்டீரே இறைவா என்ற ஆதங்கம் அவரிடம் இருக்கிறது. சுற்றமும் நட்பும் அவரை பழித்து சொல்லுகிறது. ஆண்டவரை நம்பினது போதும், விட்டு விட்டு வா என்று சொல்லுகிறது. துன்ப குவியல் மத்தியில் மறைந்திருக்கும் தங்கத் தறிகளை பார்ப்பதற்காக இவர் தம்முடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்காது மீண்டும் ஆண்டவரை தேடுகிறார். அதிகாரம் 1:20 யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். விசுவாசம் நிரம்ப சொல்லுகிறார், ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவரது பெயர் போற்ற பெறுக என்று யாரால் இந்த விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை சொல்ல முடியும்? நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியாது. அந்த இழப்பிலும் தடுமாற்றத்திலும் வேதனையிலும் அவர் விசுவாசத்தை கட்டி காத்தவராகவே இருந்தார். அவருடைய விசுவாசம் எவ்வளவுக்கு அதிகமாக இருந்தது என்றால், அதிகாரம் 13-15 சொல்லுகிறார், ஆண்டவர் வேண்டுமென்றால் என்னை கொல்லட்டும், இருப்பினும் என் வழிகள் குற்றமற்றவையாக இருக்கும், அதை நான் எடுத்துரைப்பேன். ஆண்டவர்பால் நான் விசுவாசம் உள்ளவனாக வாழ்ந்து அதை மக்களுக்கு எடுத்துரைப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் மீண்டும் சொல்லுகிறார் 23வது அதிகாரம் 10 நான் போகும் வழிகளை ஆண்டவர் அறிவார், அவர் என்னை புடமிட்டால் நான் பொன்போல் துலங்கிடுவேன் என்று. அவருடைய துன்ப வேதனைகளை எல்லாம் பொன்னை சுத்திகரித்து அதை தூயதாக மாற்றுவது போல ஆண்டவர் இவரை வேதனை வழியாக புடமிட்டு சுத்தம் செய்து மாசுகள் தூசுகளை எல்லாம் அகற்றி தூயதாக மாற்றுகின்ற அந்த அனுபவத்தை அவர் பெறுகிறார். ஆண்டவர் எங்கோ இருந்தார் என்றல்ல, ஆண்டவர் என்னோடு இருந்து செல்லுகின்ற வழிகளை எல்லாம் சீராக அறிந்து என்னை வழிநடத்தினார் ஆண்டவர் என்று இவர் சொல்லக்கூடிய அந்த விசுவாசம் அவரிடம் இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை பார்க்கிறோம். அவருக்கும் தந்தை கடவுள் அவரை விட்டு வெகு தொலைவிலே சென்றாரோ என்ற ஒரு அனுபவம் இருந்தது. அவருடைய திருமுழுக்கின் போதும் உருமாறுதல் போலும் அந்த நிகழ்வின் போதும் இறைவன் இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவரில் செவிமடுங்கள் என்று சொன்ன அந்த இனிமையான நிகழ்வுகளெல்லாம் கெத்செமனி தோட்டத்திலே மறைந்து போகிறது. அவருடைய துன்ப துயரத்திலே தன்னந்தனியாக அவர் விடப்பட்டார் என்ற
உணர்வு அவருக்கு வருகிறது. கெத்செமனி முதல் சிலுவை மரணம் வரை இயேசு அனுபவித்த வேதனை சொல்லால் வர்ணிக்க முடியாதவை. அந்த நேரங்களிலே அவர் ஆண்டவரை நோக்கி, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்று கதறி அழக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது இறை சொற்றொடர். இவ்வாறாக இறைவன் தம்மை விட்டு அகன்றார் என்று உள்ள ஒரு உணர்வுகள் வரும்போது கூட அவருடைய விசுவாசத்திலே அவர் தளரவில்லை. அந்த துன்பத்திலும் துயரத்திலும் இறைவனை அப்பா, தந்தையே என்று அழைக்கக்கூடிய துணிவு அவருக்கு இருந்தது. அவரே அன்பு செய்யக்கூடிய அப்பாவாக பார்க்க வேண்டிய புதிய பார்வை அவருக்கு கிடைத்தது. லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 46வது வசனம் இதை சொல்லுகிறது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று. எங்கோ ஒளிந்து விட்டார் இறைவன் என்ற ஆதங்கம் மனதிலே இருந்தாலும் அவர் அதை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி, தந்தையே, இது உம்முடைய விருப்பம், அப்பா தந்தையே, இது உம்முடைய விருப்பம் என்று சொல்லி பிள்ளைக்குரிய அந்த பணிவோடு தம்முடைய ஆவியை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்படைக்கக்கூடிய அந்த விசுவாசம் அவரிடம் இருந்தது. ஆண்டவர் மிகவும் தொலைவிலே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அவர் தொலைவிலே இல்லை, மிகவும் அருகிலே இருக்கிறார். கரம் பிடித்து மட்டுமல்ல, தோளிலே சுமந்து நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் அறிய உணர வேண்டிய அனுபவங்கள் இந்த இரண்டு நிகழ்வுகளும் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறார். எந்த தருணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு அகலாமல் நம்மோடு ஆண்டவர் இருப்பார் என்று நமக்கு சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 18வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிடவில்லை. திருப்பாடல் 34:18 சொல்லுகிறது, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார் என்று. நம்முடைய வேதனை சோதனையில் தான் ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இணைச்சட்ட நூல் 31:8 சொல்லுகிறது நமக்கு, ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், அவர் என்றும் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே திகையாதே என்று ஒரு பாடல் வரி நன்றாக சொல்லுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே நீ கலங்காதே, பதறாதே, திகையாதே என்று. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 5 நமக்கு சொல்லுகிறது, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று. ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, என் உள்ளங்கைகளில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன். பெற்ற தாய்தனை தன் குழந்தையை மறந்தாலும், இமைகள் நின்று வைப்பதை மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும், உற்ற தேகம் உயிர் மறந்தாலும் நான் உன்னை மறவையேன் என்று சொல்லக்கூடிய அந்த சூழல் அங்கே உருவாகுகிறது. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை இன்னும் அதிகமாக நம்முடைய சிறுமையிலே, தளர்விலே, சோர்வதிலே, வேதனையிலே தாங்கி பிடிப்பவராக இருக்கிறார். ஒரு தகப்பனும் மகளும் ஒரு காற்றுக்குள்ளால் செல்லுகிறார்கள். ஒரு சிறிய பாலம் வருகிறது. தந்தை சொல்லுகிறார், பாலத்தை கடக்கும்போது, மகளே என்னுடைய கையை பலமாக, கெட்டியாக, உறுதியாக பிடித்துக்கொள் என்று. மகள் சொல்லுகிறார், நான் பிடிக்க மாட்டேன் என்று. அவர் மீண்டும் வற்புறுத்துகிறார், அந்த குழந்தை நான் பிடிக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறது. இறுதியாக அவள் சொன்னாள், அப்பா நீர் என்னுடைய கரத்தை பிடித்து கொள்ளும் என்று. பாலத்தை கடந்து அப்புறம் சென்றபோது அந்த தகப்பன் குழந்தையிடம் கேட்கிறார், ஏன் மகளை என்னுடைய கரத்தை நீ பிடிக்க மாட்டாய் என்று சொன்னாய் என்று. ஆமப்பா, செல்லுகின்ற இடத்திலே ஆபத்து என்று சொன்னால் நான் உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டால், ஒரு ஆபத்து என்றால் நான் விட்டு
விழவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் நீர் என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டால் எந்த ஆபத்துக்கள் வந்தாலும் விபத்துக்கள் வந்தாலும் நீர் என்னுடைய கரத்தை விடாது பற்றி பிடித்து கொள்ளுவீர். நான் தளர்ந்து ஆபத்திலே சிக்குண்டாலும் நீர் என்னை விடாமல் நீர் பிடித்து கொள்ளுவீர். ஆகவேதான் நான் உம்முடைய கரத்தை பிடிக்க மாட்டேன். ஆபத்திலே நான் அதை விட்டு ஓட நேரிடும். ஆனால் நீர் என்னுடைய கரத்தை பிடித்து கொள்ளும், பலமாக பிடித்து கொண்டு ஆபத்துகள் விபத்துக்களிலிருந்து என்னை காப்பாற்றுவீர் என்று சொன்னார். ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலை விட்டு நான் எங்கே ஓட முடியும்? 139வது திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது. ஆகாய எல்லைக்கு சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாள படுகொலைக்கு சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர். எங்கே உம்முடைய ஆற்றலிருந்து நான் தப்பித்து செல்ல முடியும் என்று ஆண்டவருடைய அந்த வழிநடத்துதலை, பராமரிப்பை, அன்பை, ஆற்றலை உணர்ந்ததாக அந்த திருப்பாடல் இருக்கிறது. நாம் வீழ்வதும் உடைவதும் நிச்சயம், தளர்வதும் சோர்வதும் நிச்சயம், தடுமாறுவதும் வேதனையில் இருப்பதும் நிச்சயம். ஆனால் நாம் சவுக்கு தோப்பிலே நட்டு வைக்கப்பட்ட சந்தன மரங்களாக ஆண்டவர் நம்மை மீண்டும் தேற்றுவார். காட்டிலே வளர்ந்த கற்பக மரம் போல நம்மை ஆண்டவர் நட்டு வைப்பார். உடைந்து எரிந்து விடப்பட்ட அந்த துண்டுகளையெல்லாம் மீண்டும் எடுத்து ஒன்றாக ஒட்டி உரு கொடுக்கக்கூடியவராகவே ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சோதனைகள் வேதனைகள் வரும்போது நம்மை விட்டு அகன்று போவர் அல்ல, நம்மை தாங்கி பிடித்து வழிநடத்துகின்றவர், தோளிலே சுமப்பவர். இந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ளுவோம். எச்சூழலிலும் இறைவனை நம்பிய ஒரு பயணம், இறைவனுடைய இரக்கத்தை, அன்பை நம்பிய ஒரு பயணமாக நம்முடைய லட்சிய இலக்குகளை நோக்கிய பயணம், கிறிஸ்தவ பயணம் இருக்கும். அதற்காக நாம் ஜெபிப்போம். உம்முடைய சாயலாக படைத்து எங்களை வழிநடத்துகின்ற இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பலவீனர்களாகிய எங்களை நீர் உம்முடைய பலத்தால் சக்திப்படுத்துகின்றீர். உம்முடைய தோள்களிலே சுமந்து செல்கிறீர். பலவீனம், ஏமாற்றம், தடுமாற்றம், சறுக்கல்கள் நிறைந்த எங்களுடைய வாழ்க்கையிலே நீரே எங்களுக்கு துணையாக, பலமாக, சக்தியாக வந்தருளும். வழி தெரியாத எங்களுடைய பாதைகளுக்கு பாத பதிவுகளாக மாறும். எத்தருணத்திலும் நாங்கள் உம்மை விட்டகன்றாலும் எங்களுடைய கரங்களை பற்றி கொண்டு எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.